பிரச்சனையை தீர்த்து வைக்காத அரசை கண்டிக்கின்றோம் 40 ஆண்டு கால பிரச்சனை இன்னும் ஒரு முடிவு வரவில்லை. அதனால் தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தாடு ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பிளக்ஸ் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டு கால பிரச்சனை, இந்த ரோடு பிரச்சனை, கர்த்தாடு ரோடு பிரச்சனை. நாங்கள் இவ்வளோ மனு கொடுத்து பார்த்துட்டோம், கலெக்டர்கிட்ட சொல்லிட்டோம், டிஎஃப்ஓ அரசு வரைக்கும் கொண்டு போயிட்டோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. இதனால் மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த ரோடில் ஸ்கூல் பசங்க, முடியாதவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற முடியாதவங்க, வயசானவங்க யாருமே இறந்தாலும் தூக்கிட்டு போக முடியாத சூழ்நிலை இங்கே இருக்குது. அதனால் நாங்கள் எவ்வளோ மனு கொடுத்துட்டோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் நாங்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கோம். ஊர் பொதுமக்கள் சார்பாக இதை முடிவெடுத்திருக்கோம். சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் இந்த பிரச்சனை தீராட்டி ஒட்டுமொத்தமாக எந்த தேர்தலுக்கும் ஓட்டு போட மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதனால் அரசு எங்களோட பிரச்சனை கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு நாங்கள் மிக தாழ்மையுடன் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். வணக்கம். நீங்கள் கர்த்தாடில் போராட்டம் பண்ணுறத எதுக்காக பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே கர்த்தாடு கிராமத்தில் வந்துட்டு 200 குடும்பங்கள் வச்சுக்கிறோம். ஒரு 50 ஆண்டு காலம் வச்சுட்டு வரோம். அங்கே கர்த்தாடு ரோடு பிரச்சனை வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது. நாங்கள் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட மனு கொடுத்துட்டோம். எத்தனையோ அரசியல் கட்சிகள் மாறி வந்துட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அரசு அதிகாரிகிட்டே நாங்கள் போய் மனு கொடுத்துட்டோம். என்ன கலெக்டர்கிட்ட, அமைச்சர் எல்லா வரைக்கும் இந்த விஷயத்தை நான் கொண்டு போயிட்டு யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது பிரச்சனை, ஒரு வயசானவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு பிரச்சனை வருது, யானை பிரச்சனை அதிகமாக வருது. எந்த ஒரு தெருவிளக்கும் இல்லை. அந்த ரோடு பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் வந்து அது கண்டுக்கிறவே இல்லை. அந்த ரோடை பற்றி இது வரைக்கும் கண்டுக்கிறல. அதனால் எங்களுக்கு கடைசியாக நாங்கள் அரசுகிட்ட கோரிக்கை வைத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் முடிவு பண்ணியிருக்கோம். இதிலே எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கருப்பு கொடி வந்து போராட்டம் பண்ணி அடுத்து வர்ற எந்த தேர்தலையும் நாங்கள் இனிமேல் எந்த தேர்தலும் ஓட்டு போட போக மாட்டோம் அப்படின்ட்டு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. யாரையும் கட்டாயப்படுத்தியோ இல்லை எந்த ஒரு இது பண்ணியும் நாங்கள் இருக்கல. அவங்க தன்னச்சியாக மக்கள் முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்துகிற நாங்கள் உறுதியளிக்கிறோம்.